எடுக்கிறேன். ரிலாக்ஸாக இருந்துட்டு போகலாம். பட் ஆனால் வீடியோ ஷூட்லாம் கொஞ்சம் கஷ்டம். 3 o'clock முன்னாடி வந்தால் தான் கொஞ்சம் லைட்டிங்ஸ்லாம் நல்லாயிருக்கும். பைக் இவ்வளோ தூரம் எடுத்துட்டு வந்திருக்காங்க பாருல. கஷ்டம். தான் தெரியுது, அதான் மெயின் ரோடு. அங்கேருந்து இவ்வளோ தூரம் நடந்து வரணும். மத்தியானம் நடந்து வந்தோன்னா பெண்டை கழுறோம் முடிய. மார்னிங் 10 o'clock முன்னாடி வந்தால் நல்லாயிருக்கும். பிஃபோர் 4 o'clock ஆஃப்டர் 4 o'clock வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். யாரு பாலா? அப்படியே போனால் பீச் வியூ வரும் பாருங்க. இந்த இடம் ரொம்ப பேர் வந்துருக்கீங்க இல்லைன்னு தெரியல. பட் இது வந்து மகாபலிபுரத்துலேருந்து ஒரு 15 minutes முன்னாடியே இருக்கும் இந்த லொக்கேஷன்ஸ். உங்கள் லெஃப்ட் சைடில் வரும். நீங்கள் சென்னையிலேருந்து வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இருக்கும். லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் உள்ளே நடந்து வந்தீங்கன்னா இந்த ஸ்பாட் கிடைக்கும். அவங்க ஒரு வண்டி எங்கே எடுத்துகிட்டு வந்துருக்காங்க பாரு. வண்டி யாரும் எடுத்து போயிடும், பயத்தில் எடுத்துட்டு வந்தாங்க. பீச் வியூ பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆனால் இங்கே வந்து ஸ்விம்மிங் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன்னா பார்த்தாவே தெரியுது ரொம்ப ஆழம் இருக்குங்க. ஆழம் இருக்குங்களா? இது பார்த்தா எப்படி இருக்கு, ரொம்ப டெப்த்தாக இருக்கு.
இங்கே பாருங்க, லாஸ்ட் வரையும் ஆளுங்க இருக்காங்க. நம்ம பீச் வரும். இங்கே கொஞ்சம் மெரினா பீச்சோட கொஞ்சம் க்ளீனாக தான் இருக்கும். இது என்னது இது அந்த இது நினைக்கிறேன், அந்த ஆமாம்மா, இது கொஞ்சம் வீங்கிடும்ல டச் பண்ண அந்த முள் மீன். இங்கே பாருங்கள், க்ளோஸாக வாங்குறேன், ஏதோ மீன் அடிபட்டுருக்கு. இதெல்லாம் நம்ம அந்த இதில் சைனாக்காரங்க அடித்து சாப்பிடுவாங்களா, அந்த மீன் நினைக்கிறேன் இது. பாருங்கள் பீச் எப்படி இருக்குண்ணே. இது அரௌண்ட் 6 o'clock ஈவினிங். பாருங்கள் பீச் செமையாக இருக்குது. நீங்கள் ஏதாச்சும் டான்ஸ் ஷூட் பண்ணலாம், இங்கே பண்ணலாம். நல்லா கொஞ்சம் கலர் கிரேடிங் கொடுத்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குண்ணே. முன்னாடி இருக்கிறது வந்து கார்த்திகே. அவர் தான் எனக்கு ஒரு ட்ரோன் கொடுத்தாரு, மச்சான் தான் ட்ரோன் கொடுத்தாரு. ஸோ யூஸ் பண்ணலான்னு வந்தோம். ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தெரியாதனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதை யாராச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனை கொண்டாந்து இங்கே வந்து ஒரு ட்ரை பண்ணலாம். இது வந்து நம்ம ஹை ஹேண்ட் இல்லை, சின்ன அந்த 14 years ஓட்டுற மாதிரி அந்த ட்ரோன் தான். ஸோ எனக்கு ஓட்ட தெரியல, நம்ம சிட்டிக்குள்ளெல்லாம் ஓட்டக்கூடாதுல்ல. ஸோ அதான் சும்மா டெஸ்ட் பறக்க வைக்கல, சும்மா அப்படி வச்சுருந்தோம். ஸ்டார்ட் ஆகுது அதெல்லாம் பார்த்தோம். வந்து கவர்மெண்ட் ரூல் நம்ம வந்து ட்ரோனை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஓட்டவும் கூடாதுங்க. ஸோ வித்தின் சிட்டி லிமிட்ஸ். ஸோ அதனால தான் நாங்கள் சும்மா அப்படி வந்தோம். பட் ஆனால் ஒர்க் ஆகலை, ஆனால் நாங்களால் ஓட்ட முடியல, ஓட்டவும் தெரில. ஸோ அப்படியே வச்சிட்டோம். வேறு எங்கேயாச்சும் நம்மளுக்கு அப்ரூவல் கிடச்சின்னா நம்ம அடுத்து வந்து பிளான் இருக்கோம், ட்ரோன் ட்ரைனிங் போகலான்னு. கற்றுக்கிட்டு வந்து திருப்பி பறக்க வைக்கிறோம். பாருங்கள், இங்கே வந்து சூப்பரான தெரியுது நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த சைடில் வந்து கொஞ்சம் நல்லா என்ட்ரன்ஸில் ஷூட்டிங் எடுத்துகிட்டு ஈவினிங்லாம் சூப்பராக இருக்கும். இங்கே அப்படியே பீச் சைட் போகிற மாதிரிங்க. ஆனால் அது ரொம்ப ஆழமாக இருக்குதுங்க, பார்த்தாவே தெரியுது. ரொம்ப ட்ராப் லோ லைன் ஆகுது. Thank you guys for watching my video. Please support my channel. All the best.